கடைசியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை எதிர்த்து கல்லூரி மாணவ மாணவிகள் பெரிய அளவில் பேட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை அந்த சோலார் சிஸ்டம் டிவி இருக்குல்ல, அதாங்க சன் 3 இருக்குமே, அந்த சோலார் சிஸ்டம் டிவி அதை சார்ந்து இருக்கக்கூடிய சேனல்கள் பிளஸ் திமுகவினுடைய அல்லக்கைகள் எல்லாருமே பரப்பிவிட ஆரம்பிச்சாங்க. அங்க போன பிறகுதான் தெரியுது இந்த அக்காவை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது, இந்த அக்கா தான் இந்த பேச்சாளர்களுக்காக திமுக நடத்தின பெரும் கூட்டம், அதுல பேச்சாளர்களை நாங்கள் பட்டை தீட்டிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுல பேசியிருக்கக்கூடிய அக்கா. அந்த அக்கா மாணவி தான். ஆனா அந்த அக்காவை வச்சு விஜய் அவர்களை பேச வைப்பது, அதுவும் மாணவ மாணவிகள் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வையில் பேச வைப்பது அப்படிங்கிறதுலாம் திமுக கைவந்த கலை. பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில சில அண்டாக்களை கொண்டு வந்து திமுக ஆதரவாக பேச வைப்பதும், மாணவர்கள் அப்படிங்கிற போர்வையில் மறுபடியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேச வைப்பதும் இரண்டும் ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே. ஜொமேட்டோ ட்ரெஸ் போட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொன்றவர்களும், தூய்மை பணியாளர்களுடைய ட்ரெஸ் போட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் மலத்தை அள்ளி வீசியவர்களும் எல்லாரும் பாருங்களேன், இந்த திருடர்கள் அப்படிங்கிறவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து வைப்பாங்க. ஏகப்பட்ட ஹிஸ்டரிலாம் நம்ம வாசிக்கும் போது ஒரே மாதிரியான திருட்டு சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களை அப்படி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அவங்களுடைய வேலையை அதுதான். ஃபர்ஸ்ட் வருவாங்களா, டோர் இப்படி திறப்பாங்க, அவங்களுடைய கைரேகை வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்வாங்க. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். அப்ப திருட்டு நடந்திருக்கக்கூடிய அந்த லாஜிக் அடிப்படையில் இவன் தான் திருடனா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இங்கே சில முகமுடிகளை போட்டு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி அண்டாவை கொண்டு நிப்பாட்டுறதும், இந்த இடத்துல மாணவர்கள் சொல்லிட்டு இந்த பக்கமா ட்ரைனிங் எடுத்த சில நபர்களை கொண்டு விடுவதும், இதற்கு யார் ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாயும் யாயும் யாயுமாயினும் ஆயும் ஆயும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அக்கா மதிவதனி. அதான் நயினார் கோவி நயினார் அவர்கள் பேசின முக்கியமான பெரும்புள்ளி. அவங்க தான் இவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதை பத்தியான வீடியோக்களை தான் ஏகப்பட்ட நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பக்கத்துல இருந்து நம்மளால பார்க்க முடியுது.